ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. டேய் ஹலோ குர்ரா அதுதான் அவகிட்ட அவளை குழந்தைய பெத்து கூடாதுன்ட்ட. அவளும் அதுக்கு ஓகேன்ட்டா. வேணா சங்கர், பெண் பாவம் பொல்லாதது. பாரி வேந்திரன் அவமானப்படுத்துறத மறந்துட்டியா? என்னை மறக்க சொல்றியா? வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். அக்கா அக்கா, என்ன இது? கல்யாணத்துல எந்த புடவை கட்டிக்கிறதுன்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும்க்கா. இது என்ன? என்னைக்கும் இல்லாம புதுசா வந்து என்கிட்ட கேக்குற? இல்ல, ராசாத்தி நிச்சயத்துக்கு போகும்போது தெரியாம உங்கள மாதிரி டிசைன்லயே புடவை கட்டிக்கிட்டேன். அது அன்னைக்கு உங்களுக்கு சங்கடமா போச்சு. அதான் இன்னைக்கு உங்களை கேட்டுட்டு புடவை கட்டலான்னு. அது கரெக்ட் தான். நான் வசதியான வீட்ல இருந்து வந்தவ. நீ என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண கூடாதுங்கிற அறிவு இப்போவாச்சும் உனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நான் பட்டு புடவை கட்ட போறேன், நீயும் அதையே கட்டினா நல்லா இருக்காது. நீ காட்டன் புடவை கட்டினா அது உனக்கு ரொம்ப எடுப்பா தெரியும். அது எனக்கு பிடிக்காது. நூல் புடவை கட்ட சொன்னா அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு நல்லா இருக்காது. அதனால நீ ஒண்ணு பண்ணு. நீ எப்பவும் வீட்ல கட்டுற மாதிரியே அதே புடவைய கட்டிக்க. அதுதான் உனக்கு எடுப்பா இருக்கும். நீ யாருங்கிறதையும் உனக்கு புரிய வைக்கும். இப்ப நான் எதுவும் தப்பா சொல்லலையே. ஓ, அப்புறம் எதுக்கு இந்த நீலி கண்ணீரு? இந்த நடிப்பு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எல்லாரையும் என் கைக்குள்ள வச்சிருந்திருப்பேன். என்ன பண்றது, நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டேன். சரி சரி, அழுவாத. வீட்ல கட்டுற புடவையே கட்டிக்கன்னு நான் சும்மா சொன்னேன். நீ அதை கட்டிக்கிட்டு வந்து நின்னா அப்புறம் நான் உன்னை கொடுமை பண்றேன்னு எல்லாரும் நம்புற மாதிரி பண்ணிடுவேன். அதனால உனக்கு எந்த புடவை பிடிக்குதோ அதையே கட்டிக்க. கரெக்ட் பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பேசாம இவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து இவங்க மூலமா எப்படியாவது இனியனை கரெக்ட் பண்ணிடுவோம். ஆண்டி, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல ஆண்டி, நேத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் டயர்டா இருப்பீங்கல்ல, அதான் இந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் இந்த அளவுக்கு நல்லபடியா நடக்காது. நீங்க வேலை செய்யறத பாக்குறப்ப எனக்கே டயர்டா இருக்கு. ஆனா நீங்க அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க. இப்பதான் உங்க முகத்துல லேசா டயர்ட்னஸ் தெரியுது. இது எப்படி ஆண்டி சாத்தியம்? ஆனா உங்க கூட ஒத்தாசையா யாராவது இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
ஆனா அந்த பெரியம்மா எந்த வேலையும் செய்யாம சும்மா எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க. பெரியவங்க அவங்க அப்படிதான். நாம அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம வேலையை நாம தான் நல்லபடியா செய்யணும். அதெல்லாம் ஆண்டி, அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஆனா அவங்க எந்த வேலையும் செய்யாம சும்மாவே நாட்டமத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, பெரியவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எதையும் யோசிச்சு பேசணும். முதல்ல நீ செய்யற வேலையை ஒழுங்கா செய்யறியான்னு பாரு. எப்ப எதை கொடுக்கணும்னே தெரியல. காஃபி கொடுக்க வேண்டிய நேரத்துல ஜூஸ கொண்டு வந்து கொடுக்கற. இந்த ஜூஸ குடிச்சு பாரு. குடி. ஜூஸ் நல்லா இல்ல, அதை குடிக்கும் போதே எனக்கு தெரியும். ஆனா நான் ஏன் தெரியுமா எதுவுமே சொல்லாம இருந்தேன்? சின்ன பொண்ணு, ஏதோ தெரிஞ்சதை செஞ்சுட்டு வந்திருக்க. அதே மாதிரி பெரியவங்கள பத்தி பேசுறப்போ ஜாக்கிரதையா பேசணும். புரிஞ்சுதா? சாரி ஆண்டி. போ, கல்யாணத்துக்கு ரெடி ஆகும். சங்கர், இல்ல மாப்பிள்ள வந்து என்னடா டேய் நடக்கிறது உன்னோட விசேஷம்டா. யாருக்கோ மாதிரி இருக்க. யாருக்கு? என்னடா இப்படி கேக்குற? நீ பேசுறதே ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்களா? வந்துருவாங்க. போய் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பாரு. போ போடா. இவளே ஒரு குண்டு பூசணி, இவளுக்கு திருஷ்டி பட்டு போதா? ஐயோ,
இந்த கொடுமையெல்லாம் எனக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. அத்தை இனிமே வீட்டுக்கு வர மாட்டீங்களா? சங்கர் இன்னும் ரெடி ஆகலையா? ஆ? என்ன முடிவு பண்ணிருக்க? எதை பத்திமா? கல்யாணத்தை பத்தி தான். ஆ? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்யாணம் நின்றுமா? வேணா சங்கர், அந்த பொண்ணு பாவுண்டா. கல்யாணத்தை நிப்பாட்டுறது மட்டும் விட்டுடு. அந்த பொண்ணோட பாவம் உன்னை சும்மா விடாது. என்னம்மா நீங்க? பாவம் பொண்ணைய பார்த்தா பட்ட அவமானம் சரியா போயிருமா? நீ பேசாம வாயை மூடிட்டு சும்மா இருமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் சொல்றதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். ஆ? இல்ல போமா போ. சாமி, எல்லா ஏற்பாடும் சரியா இருக்குல்ல? எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஏதாவது தேவைன்னா கேளுங்க. என்ன? கண்டிப்பா கேட்கலாம். முகூர்த்தத்துக்கு நாடியாண்டே இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையும் சீக்கிரமா வர சொல்லுங்க. தம்பி, பொண்ணை கூட்டு வர சொல்லுப்பா. புனிதா, ஆசாத்தை கூட்டுவாமா? சரிப்பா. ராசாத்தி, வா கண்மணி. ராசாத்திக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சிரும். அடுத்து உனக்கு தான். ஆனா என் ஆள் தான் என் கண்ணிலேயே சரியா பட மாட்டேங்கிறாரு. யாரும் மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வர மாதிரி தெரியலையே. போய் என்னன்னு பாருங்க. மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வர சொல்றாங்க. சரி, யார அனுப்புறதுன்னு தெரியல. நான் பாத்துக்கிறேன். சரி குமரா, போய் மாப்பிள்ளையை கூட்டுவோம். சங்கர், 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 சங்கர். எங்க போனாரு இவரு? அப்பா, அப்பா. என்ன குமரா? சங்கர் ரூம்ல இல்லப்பா. நல்லா பாரு, அங்கதான் இருப்பாரு. சரிப்பா.
சங்கர் ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். திடீர்னு காணாம போறதே அவருக்கு வேலையா போச்சு. என்னது இப்ப வந்து சங்கர் காணும்னு சொல்றாங்க? எனக்கு என்னமோ அபசகுனமா படுது. பேசுறதுக்கு இது நேரம் இல்ல பொன்னி. மாப்பிள்ளை எங்கன்னு பாப்போம். அதுக்கு இல்ல அத்த, நிச்சயம் பண்ணும்போது இதே மாதிரிதான் திடீர்னு காணாம போனாரு. அப்புறம் மோதிரம் மாத்திக்க போறப்போ ஒரு போன் வந்துருச்சுன்னு சொல்லி போனாரு. வந்ததுக்கு அப்புறம் என்னடான்னா சீட்டு பிடிச்சவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க வேண்டாம்னு சொன்னப்போ நான் எல்லாத்தையும் யதார்த்தமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப முகூர்த்த நேரம் நெருங்குறப்போ மாப்பிள்ளைய காணும்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னமோ சங்கருக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு தோணுது. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு. நீங்க இருந்து பாத்துக்கோ, நான் போய் ராசாத்தி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ராசாத்தி, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டம்மா. கபிலா வந்துட்டானா? எனக்கு ஒரு நல்லது நடக்க போற இந்த நேரத்துல அவன் எங்கம்மா போயிட்டான்? நான் பெத்த பிள்ளைய காணோம்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல கட்டிக்க போற மாப்பிள்ளைய வெளியில எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கங்கறத நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. என்ன அக்கா கல்யாணம் என்னவா இருக்கும்? அடக்கடவுளே, எங்க அக்கா வாழ்க்கை பாதிக்கூடாது. அவங்கள நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவங்க பாவம் எப்படியாவது காப்பாற்றணும். எங்கடா போனாவே தெரியலடா. ஏய், நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்கடா. நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சரி போங்க. தம்பி, குமரன் கூப்பிட போனா இன்னும் ஆளை காணப்பா. நீ என்னன்னு போய் பாரு. பாக்குறேன். போ. தாம்பள தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்க்கா. தேங்காவெல்லாம் கவர்ல போட சொல்லிட்டேன். வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. அண்ணி, நீ போய் உட்காரு. சரிக்கா. சங்கர் எங்க போனா? ஆளுக்கு தேடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல எங்க போனா? மேலதானே இருந்தா. குமரன் போய் ஏற்கனவே பாத்துட்டு வந்துட்டான். அங்கேயும் இல்ல. இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சரி, நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த பொண்ணுக்கு எப்பவுமே இப்படித்தான். எந்த காரியமும் நல்லபடியாவே நடக்காது. அவங்க அப்பா இந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தா. கடைசியில அவனும் போய் சேர்ந்துட்டான். இந்த பொண்ணோட ராசி எப்படி? என்னப்பா,
சங்கர் பாக்குறதுக்கு லட்சணமான பையனா இருப்பான், பொண்ணு சரியான குண்டு பூசணிக்கா. இதை எப்படி கட்டிக்க சம்மதிச்சானு தான் நானும் யோசிச்சேன். அதான் மாப்பிள்ள ஓடி போயிட்டான் போல இருக்கு. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவர் இங்கதான் எங்கேயாவது போன் பேசிட்டு இருப்பாரு. கண்மணி, ராசாத்திய சீக்கிரம் ரெடி பண்ணு. அதெல்லாம் எப்போ முடிச்சிட்டேம்மா. என்ன பொண்ணுமா நீ? அது பாரு, அந்த நெத்திச்சுட்டி பாரு, அது சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. அந்த பூவை கொஞ்சம் சரியாவே, அந்த புடவை கொஞ்சம் இழுத்து விட. எல்லாம் சரியா தானே இருக்குமா? இருக்கானா? எங்க போனான்னு தெரியலப்பா. என்ன நடக்குது இங்க? எங்க போனா? பா, நான் மண்டபம் முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டேன்ப்பா, எங்கேயுமே காணும். போடா, அந்த பக்கம் போய் பாரு. போடா. ஐயா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணும். எங்க போனாருன்னு தெரியலங்கய்யா. ஏன் இப்படி பண்றான் அவன்? ஐயா,